என் பேர் செம்மொழி. நான் சுந்தர்லிங்கத்தை பற்றி பேச போகிறேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் மறைக்கப்பட்ட ஒரு வீரர். ஒரு நாள் ஜாக்சன் துரை என்றும் ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் போர் நடந்தது. முதல் நாள் போரில் கட்டபொம்மனோட அமைச்சர் வெள்ளைத்தேவனை வீரமரணம் அடைந்தார். இரண்டாவது நாள் ஊமைத்துறைன்னு இன்னொரு அமைச்சர், கட்டபொம்மனோட அமைச்சர், அவரும் படுகாயம் அடைஞ்சார். அதனால் கட்டபொம்மன் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தஞ்சமடைந்ததாகவும் புதுக்கோட்டை மன்னர் கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சதாகவும் ஒரு வரலாறு பேசுது. ஆனால் சுந்தர்லிங்கம் எங்கேயும் ஓடாமல் அஞ்சாமல் பாஞ்சாலங்குறிச்சியிலே இருந்து அவரோட உடல் பொருள் ஆவியை இந்த மக்களுக்காக இழக்க தயாராக தான் இருந்தார். போராடி போராடி கொஞ்ச நாள் கழித்து கட்டபொம்மனோட படை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வந்தது. அவரோட மாமன் மகள் வடிவநாச்சியாரோட ஒரு தந்திரம் செய்தார். ஆட்டு மந்தைகளை அந்த ஆங்கில வெடிமருந்து கிடங்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சார். சுந்தர்லிங்கம் தீப்பந்தத்தை எடுத்து அதில் கொளுத்தினார். எல்லாருமே நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆனாங்க. எனவே வாழ்க சுந்தர்லிங்கம், வளர்க அவருடைய புகழ். செம்மொழி, தற்கொலைப்படை என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்போதே சுந்தர்லிங்கம் அதை செய்திருக்கிறான். கட்டபொம்மனை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலுமிருந்து ஆயுதங்களை கொண்டு வைத்திருக்கிறான் பாஞ்சாலங்குறிச்சியிலே, கட்டபொம்மனை ஒழித்துவிட வேண்டும் என்று. அப்போது யாரும் பக்கத்திலே போக முடியாது. அப்பொழுது சுந்தரலிங்கம் அவனுடைய முறைப்பெண் மாமா மகள், அவனும் அவளும் ஆட்டு இடையர்கள் போலே வேடம் போட்டுக்கொண்டு ஆடு மேய்ப்பதைப் போலே அங்கே போய்கொண்டு, யாரோ ஆடு மேய்க்கிறவர்கள் என்று வெள்ளைக்காரர்கள் இருக்கின்ற நேரத்தில் அந்த ஆயுதம் வைத்திருக்கின்ற இடத்திலே தீப்பந்தத்தை கொளுத்தி உள்ளே குதித்து ஒரு பெரிய தியாகத்தை செய்து வெள்ளையர்களை மிரளச் செய்தான், ஓடச் செய்தான். சுந்தர்லிங்கம் யாருன்னு தெரியுமா? இங்க ஒரு சுந்தர்லிங்கத்தை வச்சே ஒரு பெரிய சர்ச்செல்லாம் வந்துச்சு, உனக்கு தெரியுமா? பஸ்ஸுக்கு அவர் பேர் வச்சதுனால வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்தது. என்னோட பேர்